இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தென்னிந்திய சினிமாவில் 1950 மற்றும் 60 காலகட்டங்கள்ல முன்னணி நடிகையா கொடி கட்டி பறந்தவங்க தான் பழம்பெரும் நடிகை விஜயகுமாரி. சிலப்பதிகாரம், கண்ணகிய நமக்கு பூம்புகார் திரைப்படம் மூலமா கண்ணு முன்னாடியே காட்டி நிறுத்தினவங்க விஜயகுமாரி. மறைந்த லட்சிய நடிகர் SS ராஜேந்திரனோட மனைவி தான் இவங்க நடிச்ச எல்லா திரைப்படங்களுமே ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. தமிழ் சினிமால முன்னணி நடிகையா கொடி கட்டி பறந்த விஜயகுமாரி நீண்ட நாட்களா நடிப்பிலிருந்து ஒதுங்கி இருந்தாங்க. இப்படியான நிலையில இவங்க சமீபத்துல கொடுத்திருக்க பேட்டியில தன்னோட வாழ்க்கை பத்தி பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்திருக்காங்க. அதுல என்னுடைய காதல் கணவர் SSR இறந்த 10 வருடங்கள் ஆகிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கும் உயிரோட தான் இருக்காரு. தனிமையா இருக்கிறதுனால சில நேரங்கள்ல ஏன் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு வருத்தப்படுவேன். அது என்னன்னு என்னால சொல்ல முடியாது. அவருடைய இறப்புக்கு நான் போய் அழுதேன். அப்போ அங்க கூடி இருந்த அத்தனை பேரும் என்னை பார்த்து அழுதுட்டாங்க அப்படின்னு தன்னோட கணவர் குறித்து உருக்கமா பேசியிருக்காங்க. தொடர்ந்து பேசின அவங்க, நான் 50 வருடங்களா சாப்பாடே எடுத்துக்கொள்றது கிடையாது. தினந்தோறும் 2 முட்டை தான் என்னுடைய காலை உணவு. தண்ணீர்ல வரமல்லி, சீரகம், மிளகு மற்றும் ஜவ்வரிசி கலந்து முதல் நாளே சூடு பண்ணி பிளாஸ்க் ஒண்ணுல ஊத்திக்குவேன். அந்த தண்ணீரை தான் தொடர்ந்து குடிப்பேன். தினமும் மதிய உணவுக்கு முன்னாடியே ஆப்பிள் இல்லனா மாதுளை எடுத்துக்குவேன். மதிய உணவுக்கு ஒரு இட்லி, மீன் குழம்பு, காய்கறிகள் எடுத்துக்கொள்ளுவேன். பிறகு மாலை நேரத்துல டீ மற்றும் 2 பிஸ்கெட் மட்டும்தான். கடைசியா இரவு உணவுக்கு ஒரே ஒரு இட்லி எடுத்துப்பேன், இல்லனா தோசை. இதுதான் என்னுடைய டயட் பிளான் அப்படின்னு 62 வயசாகிற விஜயகுமாரி பேசியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.